FT லைஃப்ஸ்டைல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல லொகேட் ஆயிருக்கு நம்ம நெல்லை நல்லெண்ணெய் தோசை கடைக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்துட்டு ஒரு தோசை லவர், அது வந்துட்டு நல்லெண்ணெயில வந்துட்டு தோசை சுடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் ஓகே டப்பு நம்ம அந்த கடைக்கு போவோம், எப்படி வந்துட்டு இந்த தோசை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு அந்த தோசை எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சாப்பிட்டு செல்றேன், வாங்க உள்ள போலாம். நல்லெண்ணெய் தோசை கடை அப்படின்றது இங்க வெறும் தோசை மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. இவங்க மதியத்துல வந்துட்டு லஞ்ச் காம்போஸ்மே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. லஞ்ச் காம்போஸ்னா இவங்களோட பெஸ்ட் காம்போ எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெய்ச்சோறு வித் சிக்கன் தான். நெய்ச்சோறு வித் மட்டன் கொடுக்குறாங்க, ப்ரானும் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரியாணியுமே வந்துட்டு சர்வ் பண்றாங்க. இவங்க பிரியாணியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க பிரியாணியை வந்துட்டு வெறும் கடலை எண்ணெய் வச்சுதான் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த வித அந்த ரீஃபைண்ட் ஆயில் அது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாம கடலை எண்ணெயில வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே வந்துட்டு ஸ்பெஷல். ஸோ இவ்வளோ இதா பண்றாங்களே, இதுல வந்து ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா அப்படிலாம் வந்துட்டு நீங்க யோசிக்கவே வேண்டாம். இவங்க ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு 150ல இருந்து ஆரம்பிச்சு இவங்க அதிகபட்ச காசே வந்துட்டு 250லே வந்துட்டு முடிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம சிக்கன் மீல்ஸ் இருக்கு, மட்டன் மீல்ஸ் இருக்கு, ப்ரான் மீல்ஸ் இருக்கு, ஃபிஷ் மீல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி மீல்ஸ் ஐட்டம்ஸுமே வந்துட்டு மதியத்துல லஞ்சுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு ஒரு லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கூட வந்துட்டு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண தோசை எல்லாமே வந்துருச்சு. தோசை கடை அப்படிங்கிறதுனால நிறைய தோசை வெரைட்டி வந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டா இருக்கிற தோசை தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த தோசை எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மாவுலயே வந்துட்டு முட்டைய கலந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு முட்டை தோசையா வந்து கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம முட்டை தோசை ஜென்ரலா சாப்பிட்டுருப்போம், சரி இந்த தோசை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம்னு சொல்லிதான் இது ஆர்டர் பண்ணேன். அடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு தோசை தான். இது வந்துட்டு முட்டை ஆனியன் கீ தோசை. நம்ம கீ தோசை தனியா சாப்பிட்டுருப்போம், ஆனியன் தோசை தனியா சாப்பிட்டுருப்போம், முட்டை தோசை தனியா சாப்பிட்டுருப்போம். இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரே தோசையில இருந்துச்சு. ஸோ இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்த தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்பெஷலான கறி தோசை தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூணும் எப்படி இருக்கு அப்படின்றத நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த முட்டை தோசையை வந்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ முட்டை தோசையை எடுத்து குழம்பு கிரேவி வச்சு சூப்பரா இருக்கு. நம்ம முட்டை தோசையில நடுவுல மட்டும் அந்த முட்டை இருக்கிற போர்ஷன் மட்டும் நம்ம அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிடுவோம்ல, அது ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த ஹோல் தோசையே வந்துட்டு அந்த டேஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. இது வந்து என்ன சொல்றது சூப்பரான ஆப்ஷன். நான் கூட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து நம்ம இந்த 3-in-1 தோசை, அதாவது கீ ஆனியன் எக் தோசை தான் வந்துட்டு சாப்பிட போறோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனியன் எக்கு பிளஸ் கீயோட ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு சாப்பிடுறது. நான் நிறைய தோசை சாப்பிட்டிருக்கேன். இந்த தோசை வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் வந்து கொடுக்குது. உங்களுக்கு எக் தோசை பிடிக்கும், நெய் தோசை பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரிலாம் தோசை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆனியன் வேற அடிப்பொலியா இருக்கு. ஸோ இவங்களோட ஸ்பெஷல் கறி தோசை தான் வந்துட்டு அடுத்து சாப்பிட போறோம். கறி தோசை ஏன்னா சிக்கனோட ஃபிளேவர் தோசையில வந்துட்டு அப்படியே சூப்பரா இறங்கிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ட வரையுமே எல்லா தோசையிலுமே வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிடும் போதே தெரியும் ஹோட்டல்ல வந்துட்டு என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் வந்துட்டு பியூரா அந்த செக்குல ஆட்டின கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நல்லெண்ணெய் தான் வந்துட்டு இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு ஹெல்த்தியா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் வந்துட்டு நம்ம நெல்லை நல்லெண்ணெய் தோசை கடை. ஏன்னா வந்துட்டு வீட்டுல இந்த மாவுமே கூட வந்துட்டு உங்க வீட்லயே ஆட்டின மாவு தான் இருக்கு. புளிக்கலை ரொம்ப என்ன சொல்றது வீட்டுல நம்ம ஒரு தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு. இங்க தோசை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, இடியாப்பமுமே வந்துட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு தோசை வேணாம் அப்படின்னா நீங்க இடியாப்பமும் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஆனா இங்க வந்துட்டு நீங்க தோசை சாப்பிடாம கண்டிப்பா போக மாட்டீங்க. அவ்வளவு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வச்சிருக்காங்க. அது நம்ம பொடி தோசை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இங்க வந்துட்டு எள்ளு பொடி தோசை வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப அத்தன்டிக்கா திருநெல்வேலியில மட்டும், அதாவது நெல்லையில மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த எள்ளு பொடி தோசையும் வந்துட்டு இங்க குடுத்துட்டு இருக்காங்க. அதனால அப்படி யோசிச்சு பாருங்க, எள்ளு பொடி போட்டு
நல்லெண்ணெய் போட்டு அப்படி சாப்பிடும்போது எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும்ல. சோ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லா டிஷ்ஷுமே வந்துட்டு சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது அப்படிங்கறத தாண்டி வீட்ல சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் வந்துட்டு இருந்தது. எந்த ஒரு கலப்படமுமே வந்துட்டு நான் சாப்பிட்ட வரைக்குமே தெரியல. எண்ணெயா இருக்கட்டும், அந்த மாவா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு வீட்ல ஆட்டின என்ன சொல்றது மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எண்ணெயுமே வந்துட்டு நம்ம செக்குல ஆட்டின எண்ணெய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ரொம்ப ஹோம் ஸ்டைல் ஃபுட் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்களும் வந்துட்டு சென்னைக்குள்ள எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா தாராளமா வந்துட்டு ஒரு வாட்டியாவது இந்த கடையில வந்து தோசை ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வீட்டு ஹோம் ஸ்டைல்ல வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இவங்க கிட்ட ஆர்டர்ஸும் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோலும் வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நானும் பாருங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்சலும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். சோ நீங்களும் வந்துட்டு தாராளமா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச தோசையை வந்துட்டு இங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம FT லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி.